ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெவினின் தியரம். ஸோ தெவினின் தியரம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னுடைய சர்க்கியூட்டில் ஒன்லி இண்டிபெண்ட் சோர்ஸஸ் இருந்தால், ரெண்டாவது கேஸ் வந்து டிபெண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எனி கிவன் நெட்வொர்க் என்னுடைய தெவினின் தியரம் வந்து எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னா, இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை one voltage source which is say as VThevenin in series with some resistance which is called as RThevenin. So இது வந்து என்னுடைய load resistance. So அந்த particular load resistance வழியா போகிற current என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அக்ராஸில் என்ன பண்ணணும், VThevenin RThevenin கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதான் வந்து என்னுடைய லோட் ரெசிஸ்டன்ஸ். இது வழியாக போகிற கரண்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸில் ஆர் தெவினின் என்ன, வி தெவினின் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட். இப்போ ஆர் தெவினின் கண்டுபிடிக்கலாம். ஆர் தெவினின் பண்ணக்குள்ள 2 கான்செப்ட் ரொம்ப முக்கியம். என்னுடைய இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸில் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ ஷார்ட் சர்க்யூட். அதுவே கரண்ட் சோர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ open circuit in order to find the RThevenin. எதுக்காக இது பண்ணுறோன்னா, இந்த சோர்ஸோடைய இம்பேக்ட் வந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இது பண்ணுறோம். எனக்கு எப்போ வந்து வோல்டேஜோட இம்பேக்ட் இருக்காது, ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்டில் வோல்டேஜோட வேல்யூ என்னது 0. அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து நான் அந்த இம்பேக்டை மொத்தமாக சர்க்யூட்லேருந்து தூக்கணும்னா ஐ ப்ரிஃபர் ஷார்ட் சர்க்யூட். ஸோ தட் ஒன்லி த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0. அதுமாரி ஓப்பன் சர்க்யூட்டில் என்னுடைய கரண்ட் வந்து வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்டில் இட் ஃபேஸஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டு என்ன சொல்கிறது, அந்த கரண்ட் சோர்ஸுடைய இம்பேக்ட் வந்து என்னுடைய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த சர்க்யூட்டை நான் ரீட் ரன் பண்ணுறேன்னா என்னுடைய 180 வோல்ட் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஏ ஷார்ட் சர்க்யூட். ரிமைனிங் என்ன இருக்குது, 90 ஓம் இருக்குங்களா? அதே மாதிரி என்னுடைய 2 amps இது வந்து ஓப்பன் சர்க்யூட், அதனால் அப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அகைன் இங்கே வந்து ஒரு 90 ஓம் இருக்கு. 60 ஓம் இஸ் ஹியர். திஸ் இஸ் மை டெர்மினல் ஏபி. என்னுடைய RThevenin வந்து இந்த டெர்மினலுக்கு அக்ராஸில் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் எனக்கு சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு பிகாஸ் இட் இஸ் ஓப்பன் சர்க்யூட். அப்போ தேர்ஃபோர் இதோட ஓவரால் காம்பினேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 180, which is equal to 180 ohm. It is in parallel with 60 ohm. So this is A and this is B. So therefore R total which is equal to 1 by 180 plus 1 by 60. If you simplify this, R total which is equal to 45 ohm. இதில் இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. பை ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ. இப்போது 180 16 இருக்குங்களா? இப்போது இந்த இருக்கிற நம்பரை வந்து நான் என்ன பண்ணணும், இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். அப்போது 160 60 3 into 60 180. ஸோ இந்த ஆக்சுவலி எப்படின்னா இந்த 1:2 அந்த ரேஷியோவில் தான் நான் கொண்டு வரணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இது 1:3 ரேஷியோவில் இருக்குது. அப்போ இந்த 2 ரேஷியோ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 4. எந்த ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ரேஷியோவால் டிவைட் பண்ணுங்கள், which is equal to 45. இதான் வந்து என்னுடைய R total ஆகும். இது நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸ் காம்பினேஷனுக்கு வேணாலும் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு now you consider 4 ohm and 20 ohm. இப்போ பாருங்க, இது 1:5 ரேஷியோவில் இருக்குது. அப்போ என்ன ஓவரால் ரேஷியோ 6. அப்போ 20 by 6ங்கிறது தான் வந்து என்னுடைய வேல்யூ. இதை நான் எப்படி எழுதலாம், 10 by 3 which is equal to 3.33 ohm. Just you check it with calculator. So இந்த மாதிரி ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். பை ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி ஈஸி. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இப்போது RThevenin கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, VThevenin தேவை. ஸோ VTheveninல அகெயின் என்ன பண்ணுவோன்னா என்னுடைய லோட் ரெசிஸ்டர் ஓப்பன் பண்ணி விட்டுடணும். அந்த டெர்மினலுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது இந்த சர்க்யூட்டை நான் ரீட் ரன் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்,
ப்ளஸ் மைனஸ் 180 வோல்ட் இருக்குது. அதேமாதிரி சிமிலர்லி இங்கே 90 ஓம், இங்கே 2 ohm சர்க்கியூட் இருக்குது. and again it is 90 ohm, here it is 60 ohm, A and B. இப்போ இதுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 60 ஓம்க்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்தில் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா we prefer nodal analysis. சப்போஸ் கரண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா we prefer mesh analysis. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் மொத்தம் எத்தனை நோடு இருக்குன்னு பார்த்தோன்னா மொத்தம் 3 நோடு இருக்குது. இட் இஸ் V1, it is V2 and it is V3. Here from the circuit V1 equal to 180 volt. அப்போ நான் இந்த செகண்ட் நோடில் என்ன பண்ணுறேன், என்னுடைய நோடு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? V2 மைனஸ் V1, அதோட வேல்யூ வந்து 180 டிவைட் பை 90. எப்போதுமே வந்து நான் நோடு அப்ளை பண்ணக்குள்ள அந்த கரஸ்பாண்டிங் நோடு தான் ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்கும், ரிமைனிங் நோடு வந்து லோயர் பொட்டன்ஷியலில் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது இது வந்து ஹையர் பொட்டன்ஷியலோட கரண்ட் டைரக்ஷன் லீவ் ஆகும், சிமிலர்லி கரண்ட் டைரக்ஷன் லீவ் ஆகும். இங்கே கரண்ட் என்ட்ரி ஆகுது. அப்போ இந்த நோடில் என்ன பண்ணணும்? KCL அப்ளை பண்ணணும். என்ட்ரி கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். அப்போ இந்த இடத்துல கரண்ட் லீவ் ஆகுது, V2 மைனஸ் 180 டிவைட் பை 90. இது வந்து ஒன்றும் கிடையாது, எப்போதுமே கரண்ட் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு தான் ஃப்ளோ ஆகும். அதை லிமிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் V1 மைனஸ் V2 டிவைட் பை 19 போட்டிருக்கேன். இப்போ சிமிலர்லி இன்னொரு லீவிங் கரண்ட் என்னது? இங்கே இருக்கிறது. அப்போ V2 மைனஸ் V3 டிவைட் பை 90 விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டு அவுட் கோயிங் கரண்ட். இன்கமிங் கரண்ட் வந்து எவ்வளோ? 2. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன பண்ணுறேன்? இஃப் ஐ சிம்பிளிஃபை, இப்போ இந்த 90 ஈக்குவல் அந்த கொண்டு போயிட்டு எனக்கு கிடைக்கும் 2V2 minus V3 2 into 90 which is equal to 180 plus 180 which is equal to 360. This is equation number 1. இப்போ அதே மாதிரி இந்த நோடில் அப்ளை பண்ணுங்க. எப்போதுமே ஹையர், நான் எந்த நோடில் ரெஃபரன்ஸாக நிற்கிறேனோ அது ஹையர் பொட்டன்ஷியலில் இருக்கும், அதான் கான்செப்ட். அப்போது என்னுடைய கரண்ட் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும், சிமிலர்லி இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த நோடில் எனக்கு ரெண்டுமே கரண்ட் வந்து என்னவாகுது? லீவ் ஆகுது, என்ட்ரி கரண்ட் எதுவும் இல்லை. அப்போ therefore V3 minus V2 divided by 90 plus V3. இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. கிரவுண்ட் பொட்டன்ஷியல் எப்போதுமே 0, அதனால் இந்த இடத்துல நான் மைனஸ் 0ன்னு போட்டாலும் ஓகே, அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாலும் ஓகே. டிவைட் பை 60 which is equal to 0. Got it? So now 90 த்ராட் அவுட், சாரி 180 த்ராட் அவுட் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா it is 2 into V3 minus 2V2 plus 3V3 which is equal to 0. So that minus 2V2 plus 5V3 which is equal to 0. இது equation number. இப்போ இந்த ரெண்டு equation 1 and 2 வந்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? So therefore I got V2 equal to 225 volt and V3 equal to 90 volt. அப்போ therefore இந்த சர்க்யூட்டில் நான் சப்ஸ்டிட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? VThevenin equal to 90 volt and RThevenin equal to 45 ohm. RL எவ்வளோ கொடுத்துருக்காங்க? which is equal to 50 ohm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அதில் போகிற கரண்ட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ therefore I equal to எனக்கு என்ன ஃபார்முலா? VThevenin divided by RThevenin plus RL. அப்போ எவ்வளோ வரும்? 90 divided by 45 plus 50. இதை ஆட் பண்ணால் 60. ஸோ therefore இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 1.5 ஆம்பியர். ஸோ லைக் தட் என்னுடைய சர்க்யூட்டில் வந்து ஒன்லி இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்ததுன்னா தெவினின் தியரம் யூஸ் பண்ணி இப்படி தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து RThevenin கண்டுபிடிக்கணும்,
நெக்ஸ்ட்டு VThevenin, அதுக்கப்புறம் என்ன டேட்டா கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.